ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்போ 5 பெண்கள் பெற்றா அரசன் ஆண்டியாவான் சொல்றது அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த 5ன்றது என்னதையா? 5 பஞ்சபூதங்கள். 5 பஞ்சபூதங்கள் யார் அவன் தனக்குள்ளே இணைக்கிறானோ, ஒன்று சேர்க்குறானோ, அவன் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது. இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்னவாவான்? ஆண்டியாக போயிடுவான். அதனால் 5ம் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 பொம்பளை பசங்க பார்த்தா ஒரு அவ்வளோதான், ஒரு கதை முடிஞ்சுது, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க. எல்லாமே நம்ம ஏர்மாராக தானே யோசிப்போம், அது மாதிரி போட்டு வாராது கடை வழிக்கு. இப்போ ஊசி விற்கிது, கடையில் போனால் விளக்கு வச்சுட்டா எல்லா பொருளும் கொடுப்பான், ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும். ஆனால் அது சின்னது தான் காது. அந்த காது அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா? ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு விற்று போடலாம். ஊசிக்கு காது இருந்தால் போகுமா? மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவானா? உலாவ முடியுமா? அதனால் காது அறுந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று. இது அறுந்து போச்சுன்னா நயா பச்சா கூட உதவ மாட்டேடா நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு புள்ளக்காரர் சொல்கிறான். இந்த வைரம், வைடூரியம், இந்த தங்கம், இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராது நைனா. இது விற்கிறதுக்கு போகாது. இப்போ நான் வைரம் விற்கிறேன், நான் வைடூரியம் விற்கிறேன், நான் தங்கம் விற்கிறேன் நின்னுக்கிறேன். ஆனால் இதை காது அறுந்ததுன்னா உனக்கு நீ எதையுமே விற்க முடியாது, எதுவுமே தேராது. அதனால் இந்த காதாரத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு. அதனால் அவர் மகானானார். இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது, வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளிங்க இல்லை போல இருக்குதுங்க. ஆனால் வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் எடுக்கிறான் ஒரு படம், ஒரு மடம் மாது ஒருவனுமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? இன்னும் பட்டினத்தார் பாட்டு எடுத்துக்கினா அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழுற விந்து பனித்துளி இருக்குது, அதில் ஒரு பாதி தானே அது. அந்த பாதி விழுந்து கண்ணு முதல்ல மனுஷனுக்கு கண்ணு வரலாம், அப்புறம் கை கால் வரலாம், இப்படியே உருண்டு திரண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுறா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலை தமிழ்நாட்டில் எடுக்கல, இந்தியாவில் எடுக்கல, ஆங்கிலேயம் எடுத்துருக்குறோம். அதை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும், அந்த விந்து போய் விழுற மாதிரியும், அது ஒரு கரு விட்டு வெளியே வந்து பிறக்கிற மாதிரி, அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாடு போகும்போது ஒரு குடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க வெள்ளைக்காரனை. அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான். இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னால் பிடிக்காது. அந்த மாதிரியான உலகம் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் இன்றைக்கி நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்கிறாங்க ஏராளமான பேர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலேயுமே இல்லை. ரமணர் மகரிஷியோட ஆசிரமம் போயிருந்தோம். அங்கேயும் வந்து நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டுக்கார தான் அதிகமாக இருப்பாங்க. வந்து உட்காந்து அங்கங்கே உட்காந்து ஆமாம் தியானம் பண்ணுவாங்க, ரூம்லேயே தங்கி இருப்பாங்க. அவங்க டெய்லி காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும், அமைதியாக உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி இருவாட்சி கோகை ரமணர் கோகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து துண்டு பீட்டு அடிச்சுன்னுப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அவங்க வெள்ளைக்காரங்க தான் தியானம் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன? உண்மையை தேடுறவனுக்கு தான் அது தெரியும். இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலேயே போய் சொல்லின்னு வாழ்ந்துருக்கிறான். கடவுளையே கட்சியில் பொய்யாக்கிட்டானுங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் ஐயா கோவிலுக்கு போகிறோம், இந்த தீர்த்தம், குங்குமம், மஞ்சள், திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா? மனசாந்திக்குமா. இதெல்லாம் கொடுக்கலாம் நீ கோயிலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு டீ காப்பி எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் போடலாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒண்டி தான் உட்காந்துக்கணும். ஒரு ஆள் கூட இருக்காதுங்க. இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும். ஏமா நீ ஒரு ஆள் கட்டின்னு ஒரு 1000 பேருக்கா கட்டின்னு வர போகிற என்ன? அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவன் ஒரு சந்தோஷமாக போகணும். அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான், தீர்த்தம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறது முன்னெல்லாம்
காலையில் டைமில் பெருமா கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய் பொங்கல் கொடுப்பாங்க. இந்த அவ்வளோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொன்னையில் போட்டு. அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது, ரொம்ப அது. ஆனால் அதை கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்குதான்னா காரணம் இருக்குது, அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கல. இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும், எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தான்னு அவனை கொடுத்தான் சாப்பிட்டேன். சின்ன வயசுலலாம் வெள்ளிக்கிழமை சுண்டல் கொடுப்பாங்க. அதாம்மா யாரும் தெரிஞ்சிக்கல, கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துட்டான், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து கோவில், இப்போ இங்கே போலிவாக்கம் ஊர் இருக்குது, கோயில் இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் அவன் வரும்போது கதி பயிற்சி பண்ணின்னு வருவான். கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா தண்ணி குடிச்ச விட அடிச்சுக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்துலேயே நல்லா பாடம் பண்ணுவோம், உடனே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அடிச்சுக்கும். தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும், தண்ணி குடிக்கலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும். அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும். அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும், அது இறங்காது. அப்போ அது இறங்கின என்ன பண்ணணும், நெய் பொங்கல் கொடுக்கணும். அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான். இந்த நெய் பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குடிட்டான்னா, இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்ச இடம்லாம் ஈரமாயிடுச்சு, வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ஐயருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றிக்கணும், உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின்னு சாப்பிட்றதில்ல. அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போயிடும். அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான். ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றின்னு சாப்பிட்றான். நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை, அவன் நெஞ்சில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம் நம்ம. எவ்வளோ பெரிய மாடேன்னு பாரு. அப்புறம் ஐயா, பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுக்கும் கன்றுக்கும் வழிபடுறாங்க. அந்த பசுவும் கன்றோட மகிமை என்னன்னு சொல்லுங்க. சாந்தமானது மாடு, அதே நேரத்தில் சதுர்வேதமானது. அது பசுவனுடைய உடலில் கோமாதான்னு பேர். அதுக்கு அந்த பசுவனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கும், பால் தரத்தால். அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது. மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும், பசு சாப்பிடாது. அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள். அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது. அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு, மூஞ்சி பாரு, கொடுமையாக இருக்கும். எருமாட்டு மூஞ்சி பார்த்தா எண்ணமாக இருக்கும், பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உள்ள மாதிரி இருக்கும். ஆமாம்மா. அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்தால் சந்தோஷம் இருக்கும், கலகலனுக்கு வந்தால் தானே சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரி போனால் எவனை சேப்பனை கட்டி எடுத்து அடிப்பான். அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டுருந்தா அந்த வீடு செல்வ செழிச்சா வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது, அதுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரகபிரவேசத்துக்கு அதெல்லாம் வச்சு செய்யறதுமா. ஏமா நல்லது செய்யறது நல்லது. ஏதோ ஒரு ஜீவனு காக்காக்கு ஏன் சோறு வச்சா என்ன வைக்கணும்? காக்காவுக்கு சோறு வைக்கிறதுல கிருத்திக்க ஏன் வைக்கணும்? என்ன வந்து கேட்டுது நம்மள. ஆனால் சோறு சும்மா இருக்கிறக்காக நம்மள கூப்பிட்டு போகிறாங்க. அது எங்கேயான பார்த்து எனக்கு 4 வீட்டில் துணி போட்டு அது வர முடியாது, உட்காந்துக்குது. அதை போய் கா கா கான்னு கத்தி கலக்கிறோம். ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும். கேட்டுது நம்மள வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? மனுஷன் சாப்பிடும்போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு பொடி ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும், அதான் இவனுக்கு புண்ணியம். அதனால தான் மார்வாடியெல்லாம் சவுகார்பேட்டை பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்மையாக வாங்கி வச்சுருப்பான், சப்பாத்தி செம்மையாக சுட்டு வச்சுருப்பான். மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டு அவன் கடையை திறக்க போவான். அதனால தான் நல்லா இருக்கிறான். நம்ம மாட்டுக்கு போடுறத தூணு போடுறோம் நம்ம. அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறது? ஆமாம்மா, நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு துணி போடுறான், கிரகபிரவேசம் மாடு கட்டிக்குதா, அதை பிடிங்க மனுஷன் கட்டிக்கிறான். அந்த மாட்டை இது மொத்தத்துக்கு 2000 வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான். அப்போது மாட்டை வச்சு இவன் பொழைக்கிறான். அவன் மார்வாடி என்ன பண்ணுறான், மாட்டுக்கு கொடுத்தா ஒரு உயிர் எனக்கு கொடுத்தா புண்ணியண்டான்னு கொடுக்குறான். அதனால் அவன் சோன்னு நல்லாக்கிறான். நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போயின்னுக்குறோம். என்ன பண்ணுறது? நம்ம புத்தி எப்படியே போச்சு. சொல்லுமா. இப்போ சிவாலயங்களில் மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காரு ஐயா. ஆமாம்மா. வந்து சுற்றி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும். ஆமாம். அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலயமா ஒன்று வச்சுருக்காங்களா, இல்லை வந்து மனிதர்களாகவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சுருப்பாங்களா? மூலஸ்தானம் ஒன்று தான்மா கணக்கு, மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை. இப்போ திருச்செந்தூரில் போனீங்கன்னா லிங்கங்க வச்சுருக்கோம் லைனாக. அந்த லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், பெரிய லிங்கம்.
அந்த ஒரு லிங்கத்துக்குள்ள 108 லிங்கங்குது ஒரே லிங்கத்துக்குள்ள. இது என்ன சிற்பியினுடைய திறமையை காட்டுறான். அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான். அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது. அதனால் அந்த சிற்பிங்க அவங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க. கொட்டோம், நான் கூட கொட்டுமான்னு தான் பார்த்துன்னு ஒரு நாள் கூட கொட்டல. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு குட்டோன்றது இது மாதிரி தெய்வங்கள் கொடுக்கறதுல தான் அவ்வளோ பெரிய பில்டிங் உருவாயினுக்குது. தெய்வம் வந்து கள்ள நோட்டாரிகளை கூரையை பிச்சுட்டு கொட்டுறதுக்கு பழமொழிக்கு ஒன்றா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா? இப்போ அந்த பொண்ணு வந்தது உமா, எவ்வளோ பெரிய உதவி. இந்த மாதிரி தெய்வங்கள் வரனால தான் சொல்ற மனிதனுக்குள்ளவே தெய்வம் இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தெய்வங்கள் செய்யறதால தான் இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக மாறி இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த தெய்வங்கள் கொடுக்கறதால தான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட முடியுது. கடவுளே சோறு இல்லாத நீ கற்பம் கொத்தினாதான், நீ நெய்வேத்தியம் பண்ணாதான் கடவுளுக்கு சோறு. அப்புறம் எங்க கடவுள் எனக்கும் உனக்கும் கொடுக்குறது? மனிதர்கள் தான் தெய்வம். கொடுத்துட்டாங்கன்னா மனிதன் தான்பா தெய்வம். நான் துன்பப்படுறேன்னா என்னை கடவுள் வந்து தூக்க மாட்டான்பா, மனுஷன் தான்பா ஓடி அந்த தூக்கணும். நான் சோறு இல்லாத தவிக்கிறேன்னா கடவுள்கிட்ட போய் கையாந்தனா சோறு போட மாட்டார்பா, ஒரு ஊட்டாண்ட போய் கையாந்தனா கடவுள் சோறு போடுவான்பா. மனிதன் தான் தெய்வம். மனிதனை விட ஒரு தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாது. உயர்ந்தவன் மனிதன். ஆனா இவனுடைய செயல் இவனுக்கு தெரியாம வாழ்ந்துன்னுக்கிறான். ஒருத்தர் உயர்ந்த செயல் செய்யும் போது அவனும் தெய்வம். ஆமா, உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய தரம் உயருது. ஒரு மனுஷன் 2 பேர் இருக்கிறான், ஒருத்தனை நல்லவன் சொல்றோம், ஒருத்தனை கெட்டவன் சொல்றோம். 2 பேரும் மனுஷன் தான். ஏன் இவனை நல்லவன் சொல்றோம், அவனை கெட்டவன் சொல்றோம்? இவன் செய்யற செயலுக்காக இவனை உயர்த்தி பேசுறோம், நல்லவன் சொல்றோம். அவன் செய்யற செயலுக்காக அவனை தாழ்த்தி இவன் கெட்டவன் சொல்றோம். அப்போ ஒரு மனுஷனை நல்லவன் ஆக்கிறதும் கெட்டவன் ஆக்கிறதும் அவனுடைய செயல் தான் அடிப்படை பேஸ். அப்ப நல்ல செயல்களை செய்யும் போது எல்லாரும் நல்லவனாவே வாழலாம். நல்ல செயல்களை செய்யுங்க, அதான் முக்கியம். நீங்க செய்யற செயல் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கும் இருக்கணும். உங்க குடும்பத்தையும் தாண்டி செய்யற செயலுக்குதே அது வீணவே ஆகவே ஆகாது. இப்ப கூட அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன சொன்னேன், இவ்வளவு பெரிய உதவி செய்துங்க, இறைவனுடைய கண் உங்க மேல படும், கண்டிப்பா படும் அப்படின்னு. ஏன்னா இந்த உதவி செய்தவங்களுடைய இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை. இது எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. இல்லை பணம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் அது உரிமை கிடையாது, உலக மக்களுக்கு உரிமையானது. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு இறைவனே சாட்சியா மாறிடுவான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இது அதெல்லாம் சேர்த்தா 8 கோடி. 8 ரூபாய்க்கு வழி இல்லாத பிச்சை எடுத்தேன் நான். 8 கோடி போட்டு கட்டிக்கிறேன். இது யாருக்காக? இந்த உலகத்துக்காக. ஊருக்காக என்ன, வீட்டுக்காக என்ன வேணும், அவங்களுக்கு கல்யாணம் காசு நல்லபடியா பண்ணேன். ஊருக்கு என்ன வேணும், ஒரு கோவில் வேணும் வழிபடும், ஊர் மக்கள் அப்பதான் நல்லா இருப்பான், கோவிலை கட்டினேன். உலக மக்களுக்கு என்ன வேணும், ஆசிரமம் கட்டினேன். ஒரு வட்டத்துக்குள்ள வாழறதில்லை மனித வாழ்க்கை. பரந்த உலகத்துல முழுமையா வாழ வேண்டிய மனிதன் அப்படி பண்ணிட்டப்ப மனிதனுடைய சிறப்பை அவனை பத்தி தெரியாம வாழ்ந்துனுக்கிறதால அவன் வளர்ச்சி இல்லாம போயிட்டு. நான் மாடு மேய்க்கும் போது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா சொல்லு? இதுக்கு காரணம் யாரு? எங்க அப்பா என்ன ஒரு PhDயா, எங்க அம்மா என்ன ஒரு பாரட்லாவா? எல்லாம் கை நாட்டுக்கு, நான் ஒரு கை நாட்டுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தை பத்தி அனுபவம், வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுபவம் இருக்குது. அதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை அவன் யோசித்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய முன்னேற்றம் வளர்ந்துக்கினே இருக்கும். அந்த முன்னேற்றம் உனக்கு மட்டுமே இந்த கூட உலகத்துக்காகவும் இருக்கணும். அதனால்தான் நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன், இந்த இளைஞர்களை பற்றி. இந்த உலகம் உங்க கையில தான் இருக்குது, முதியோருங்க கையில இல்லை. இளைஞருங்க எல்லாரும் தாய் தப்பம் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும். ஒரு காலத்துல பலம் இருந்தா வேலை கொடுத்தான், ஒரு காலத்துல அறிவு இருந்தா வேலை கொடுத்தான். இப்ப பலமும் தேவையில்ல, அறிவும் தேவையில்ல, பேப்பர்ல சர்டிபிகேட் இருந்தா வேலை கொடுப்பான். அப்ப படிப்பு அவசியப்படுதுங்க.
படிக்கிற பசங்க கத்தி எடுத்துக்குன்னு கபடா எடுத்துக்குன்னு தெரியக்கூடாது. ஏன்னா தாய் தப்பன் வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அந்த உழைப்பை வீணாக்கிடக்கூடாது. நீங்கள் நல்லா படிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும். நீங்கள் யார் தெய்வம் நம்பி நீ வாழக்கூடாது, உன்னை நம்பி நீ வாழணும். உன்னை நம்பி ஒன்றா ஊர் இருக்கட்டும். ஆனால் உன் குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றும் போது இந்த உலகம் நல்லா இருக்கும், உன் குடும்பமும் நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகமே நீ தான் மந்திரி, நீ தான் வக்கீல், நீ தான் பிரதமர், நீ தான் ஜனாதிபதி ஆக போகிற நாளைக்கு முதியோருங்களாக போகிறாங்க. அப்போது இந்த உலகம் யார் கையில் இருக்குதுன்னா இளைஞருங்க கையில் இருக்குது. அப்போ இந்த இளைஞருங்க சீரான முறையில் அவங்க வாழ்க்கையை பயன்படுத்தினாலும் அது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்துருக்குறான் இறைவன். யாருக்கும் ஆற்றல் இல்லாத மனிதனே கிடையாது, எல்லோருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறான். ஆனால் அதை சீரான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையாக மாற்றிக்குங்க. அதுதான் என்னுடைய அறிவுரை இளைஞர்களுக்கு. சொல்லுவேன். ஐயா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சாணக்கியன் சொல்றான், 2500 வருஷத்துக்கு முன்ன சாணக்கியன் சொல்றான், ஒரு நல்ல ஒரு தாய்க்கு, ஒரு கண்ணியமான தகப்பனுக்கு பிறந்த குழந்தை, அது வளர்ற இடம் மோசமான இடம், அது வாழற இடம் மோசமான இடம், சேர்வை மோசமான இடம். இதனால் நல்ல தாய் தப்பனுக்கும் நல்ல குழந்தையா பிறந்தோம். ஆனால் வளரும் போது வாழ்க்கையை கெட்டு போச்சு அது. ஆனால் அது கெட்டு போனால் கூட அந்த நல்ல தாய் தப்பனுடைய கர்ப்பத்திலிருந்து வந்ததால் ஒரு நாள் அது நல்லவனாகவே மாறிடும். இன்னைக்கு கெட்டவனாக இருக்கும், ஆனால் நாளைக்கு அது நல்லவனாகவே மாறிடும்டா. ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போவான். பொண்டாட்டி முழுவாது இருப்பா, புருஷன் பத்தம் சொல்லுவான், எங்கள் தம்பிக்கிறானே 5 லட்ச ரூபாய் என்னை ஏமாற்றிட்டான், எங்கள் மாமா இருக்கிறாரு அவர் 10 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டார், என் சொத்தெல்லாம் எங்கள் அப்பா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நீ பேசுனதெல்லாம் உன் மனைவி வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டுக்கினுக்குது. பிறந்த உடனே அது மாமாவை குத்த போகுது, சித்தப்பனை குத்த போகுது, தாத்தாவை குத்த போகுது. இதுக்கு காரணம் நம்மளுடைய உரையாடல, நம்மளுடைய பேச்சு. இப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அது கெட்டுறதுல தப்பே இல்லை, அது திருத்தவே முடியாதுறான்றான். கர்ப்பத்திலேயே கெட்டு போகுது. இது பிறந்து கெட்டு போச்சு. பிறந்து கெட்டு போந்து நல்ல தாய் தப்புனு போந்தால திருந்தி வாழுது. ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போந்து திருந்தத்துக்கு வாய்ப்பே இல்லைடான்றான். 2500 வருஷத்துக்கு முன்னே சாணிக்கு எழுதுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நல்லவனுக்கு பிறந்த குழந்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான், நம்ம தாய் தப்பன் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்களே, நம்மளால் நம்ம தாய் தப்பனுக்கு கெட்ட பேர் வருது, இந்த செயலால் தான் நம்ம தாய் தப்பனுக்கு கெட்ட பேர் வருது. அப்போ நம்ம நல்லவனாக மாறினா நம்ம தாய் தப்பு பேர் நல்ல பேராக இருக்கும் இல்லையா அப்படின்னு அவன் தானாகவே சிந்திச்சு மாற்றிப்பான். கெட்டவன் என்ன பண்ணுவான், நம்ம அம்மாவும் கெட்டது நம்ம அப்பனும் கெட்டவன், அப்புறம் நம்ம என்ன நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு அவன் வாழ்நாளையே கெட்டவனாக மாறிடுவான். இப்படி தான் சில பிள்ளைங்க கெட்டு போகிறதுப்பா. அதனால் மேல் மக்கள்கிட்ட பிறந்த மக்கள் வறுமையில் இருந்தாலும் மேல் மக்களாக வாழ்வான், ஏழ்மையில் இருந்தாலும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்வான் மேல் மக்கள். வசதியோடு இருந்தாலும் கூட தாழ் மக்கள் வந்து திருட ஆரம்பிப்பான், செயல்கள் மாறிடும். அப்போ மேல் மக்கள் தான். சரி, 3 ஆயிடுச்சு. நான் பயமாக இருக்குது, மழைங்க பிடிச்சி எல்லாம் சுற்றி மழை. இங்கே தான் மழை இல்லாது இருந்தால் அது என்ன இப்போ பெய்யுது. அன்றைக்கி கூட சஷ்டி, போன வாரம் சஷ்டி கூட ஊர் சுற்றி மழை தான், இங்கே தான் இல்லை அன்றைக்கி. அதனால் சாமி ஊர்வலெல்லாம் நல்லபடியாக போய் வந்துடுச்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கோம் அன்றைக்கி. அதே மாதிரி இப்போது 2 நாளாகவும் மெட்ராஸெல்லாம் சரியான அடி, இந்த பக்கம்லாம் வெள்ளக்காடாகுது. ஆனால் டிவியில் சொல்கிறா திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மழைன்றான். ஆனால் இங்கே மட்டும் இல்லை, அங்கெல்லாம் பெஞ்சிங்குது. அது ஏதோ கடவுள் புண்ணியம். உங்கள் புண்ணியங்க, நீங்கள் தான் மழையை நிப்பாட்டிட்டீங்க. புண்ணியம் ஒன்று. போகிற வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் விரும்புறது அதுதான். ஏன்னா என்னை தேடி வந்தவங்களாம் சுகத்தோடு போய் சேரணும் வீட்டுக்கு, அதை தான் நான் விரும்புறது. நான் பேசுகிறதே என்ன சொல்கிறேன், உலக மக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்.
நீங்கள் நல்லா இருந்தால் கடவுள் வழிபாடு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா வருங்கால ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் சீடர்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் அறிவாளியாக முட்டாளியாக அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ அறிவாளியாக மாறிடு. ஒரு குரு ஒரு சீடனை இருக்கிற அறிவை கூட முட்டாள்தனம் பண்ணி பணம் பறிக்கிறதுக்கு வச்சுக்கூடாது. அவன் ஒரு குருவே கிடையாது, அவன் ஒரு கொள்ளக்காரன். ஒரு குருன்றவன் முட்டாளாக வந்தான்னா கூட அவனை கரையேற்றி விடணும், அவன் தான் குரு. அதனால குரு அறிவாளியா முட்டாளான்றதை பற்றி இல்லை, சீடன் அறிவாளி ஆக்கணியா, அதுதான் வேலை. அதுதான் ஒரு குருவனுடைய கடமை அப்படின்றவன் நான். அதனால் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக போகணும் வீட்டுக்கு. வழியில் கீழே தண்ணியில் கிண்ணியில் மாட்டிக்கணும், கஷ்டப்படக்கூடாது. குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிறீங்க. அதனால் எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க. அடுத்த மாதம் எல்லாரையும் சந்திக்கிறேன் நல்லபடியாக. அன்பே சிவம், அன்பே சிவம், மனமே குரு. மக்களுக்கெல்லாம் 40-50 ஆண்டு காலமாக இந்த மக்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ வேண்டும், ஆன்மீகத்தில் வர வேண்டும் என்று அயராத பாடுபட்டு இருக்கும். நான் நேர்லேயே பார்க்கல, இதில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகா கொங்குணாபுரத்தில் இருந்து வந்திருக்கிறேன். ஐயாவை பார்த்த உடனே நம்ம மனசு ஒரு நிம்மதி கிடைச்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சிவன் மேலே ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சுலோகம் பாடுவேன், அதுக்கு விளக்கம் கேட்கணும்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நினச்சேன். இப்போ அதை கேட்கறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இன்னைக்கு எடுத்த பாடத்துக்கு உண்டான இதை இனி எஞ்சி இருக்குங்காலங்களில் முழுசாக அதை கடைப்பிடிச்சி செய்யணும். இறை அருள் பரிபூர்ணமாக இருக்கணும், குரு அருள் பரிபூர்ணமாக இருக்கணும்னு வேண்டி அந்த சுலோகத்தை சொல்லி ஐயா கிட்ட கேட்டுக்கலான் இருக்கிறேன். அது மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம் நன்னெறி உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 ஆண்டு காலமாக தெரியும். சாமின்னு கும்பிடாத காலத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது பிறர் பாட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா கிட்ட அதுக்கு அன்போடு விளக்கம் கேட்டுக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்க. இது திருவாசகம். நமச்சிவாயா அப்படின்னா நான் மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, யானா காற்று, வானா காற்று, யானா ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதமாக இருக்கிற இந்த உடலில் தான் நாதன்ற இறைவன் வாழ்ந்துன்னுக்கிறான். அந்த நாதனை எப்படி வளர்க்கணும், எப்படி வழிபடணும் அப்படின்னா, கோயிலில் போய் சிவசிவா நமச்சிவாயா அப்படின்னா வராது. அப்போது நாதனை காதலிக்கணும். அந்த காதல் எங்கே கொள்ளணும் அப்படின்னா, நாதனாய் இருக்கப்பட்ட உனக்குள்ளவே ஓசையாக இருக்கிறான் இறைவன். அந்த ஓசையாக இருக்கப்பட்ட இறைவனை நீயே உனக்குள்ளவே காதலிக்கணும். அதனால் சொன்னான், காதலித்து கசிந்து கண்ணீர் மல்கின் ஓதுவார். இதை யார் சொல்கிறானோ அவன் உயரத்துக்கு வருவான்டா அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட நமச்சிவாய மந்திரம் இருக்குது. அது சாதாரண மந்திரம் இல்லை. யார் ஒருத்தன் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஒரு 108 தடவை காலையில் அவன் தூங்கி எழுந்த உடனே அவன் சொல்கிறானோ, அவனுக்கு ஒரு கடவுள் பாதை தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமச்சிவாயம்ன்றது 5 பஞ்சபூதங்களும் உள்ளடங்கினது. 5 பஞ்சபூதத்தையும் படைச்சி 5 பஞ்சபூதத்தையும் ஆளக்கூடியவன் நாதன். நாதன்னா ஓசை. ஓசையும் ஒளியுமா சக்தியும் சிவமா இருந்து உலகத்தை இயக்குறான். உடல் இல்லாத உயிர் எங்காது. நிறைய மதத்தில் ஒரு கடவுளோ நான் அறியாமையில் சொல்லின்னு இருக்கிற விஷயம். ஒரு பொருள் எப்பவுமே ஏக்கம் பண்ணாது, 2 பொருள் சேர்ந்தால் தான் இயக்கும். உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் இயக்கம். உடல் மட்டும் இருந்தால் இயங்காது, உயிர் மட்டும் இருந்தால் இயங்காது. அதே மாதிரி ஒரு ஆண் தனித்து இருந்தான்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது. ஒரு பெண்ணை இணைக்கும் போது தான் குடும்பம்.
அது மாதிரி இரு பொருள் சேர்ந்தது. அப்படி உலகமும் இரவும் பகலும், இன்பம் துன்பம், நன்மை தீமை, சக்தி சிவம், இத்தனைக்கும் அடிப்படையான ஒரு வார்த்தை எதுனா நமச்சிவாயான்ற மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரத்தை யார் காலையில் எழுந்து ஒரு 108 தடவை பாராயணம் பண்ணுறானோ, அந்த நேரத்தில் எந்த மன சஞ்சலமும் இல்லாத வேறு எண்ணங்கள் இல்லாமல் செய்கிறானோ அவனுக்கு ஒரு பாதை தெரியும். அந்த பாதையில் அவன் பயணம் பண்ணனா அதை அடைய வேண்டிய பொருளை போய் அடைவான். அதுக்காக அதை சொல்கிறாரு. அதை எப்படி இருக்கணும்னா அழுவணும், அதுக்கிட்ட அதை காதலிக்கணும், கண்ணீர் வரணும். சும்மா ஏதோ போய் சலிட்டு அடிக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்ற மாதிரி கூப்பிடக்கூடாது. அது உயர்ந்த பொருள். அந்த உயர்ந்த பொருளை வணங்கினா நீ தாழ்ந்து வணங்கணும். அப்போ தான் அதை அடைய முடியுன்றது தான் அந்த பாட்டினுடைய பொருள். சரிங்க ஐயா. பதி பசு பாசம் அதனோட தத்துவத்தினுடைய விளக்கத்தை ஐயா சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பசுன்னா உன் உடல், பாசம்னா உன் மனசு, பதினா கடவுள் இருக்கிற இடம். சரிங்கய்யா. இந்த மனம் எவ்வளவுதான் நம்ம சும்மா கண்ணை மூடி நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க, அதுக்கு விளக்கமும் நானும் கேட்டேன். இருந்தாலும் இந்த மனம் ஒரு அடக்கத்துக்கு வரணும். அடக்கத்துக்கு மனமே வராமல் ஏதாவது சொல்லும்போது நம்மளுக்கு சினம் வருது. அந்த சினமும் இந்த மனமும் அடங்கிறதுக்கு நாம் இப்போ இன்னைக்கு எடுத்திருக்கிற தீட்சை முழுமையா நம்ம அதை முறையா பண்ணணும்னா அது கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு முறையோட நீ மற்றதெல்லாம் மறந்து இதை நினைச்சீன்னாக்கா சினமும் போயிடும், மனமும் அடங்கிடும். ஆனால் இதை ஏதோ தீட்சை வாங்கினேன், நான் உபதேசம் வாங்கிட்டேங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, என்னை விட்டுட்டு சுத்தனீன்னா மனமும் அடங்காது, சினமும் போகாது. குருநாதருடைய ஆசீர்வாதம் எப்பயும் மனசுக்குள்ள நாங்கள் நினச்சிக்கிறோம். குரு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாடமும் பழிக்கும்னு சொல்றாங்க ஐயா. அது குரு ஆசீர்வாதன்றது, குருன்றது நான் இல்லை, உன் மனம்தான் உனக்கு குரு. நீ பிறந்தது நீங்கள் இன்னைக்கு எடைப்பாடியிலேருந்து இங்கே வந்ததை நான் கூப்பிட்டு வரல இல்லையா, உன் மனம் சொல்லி தான் வந்தேன். அப்போ உன்னை நீ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை வழி நடத்துறது உன் மனம்தான். அந்த குருவனுடைய அருள் இல்லாத, உன் மனசனுடைய குரு அருள் இல்லாத நீ அந்த பாடம் பண்ண முடியாது. உன் மனசை அதை ஏற்றுக்குன்னு உட்காந்து பண்ணினா தான் பண்ண முடியும். நான் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஒரு வழிபோக்க. ஆனால் குருன்றது உன் மனம். உன் மனம் சொல்கிறபடி அதனுடைய ஆசீர்வாதம் தான் நீ செய்ய முடியும். அதனால தான் குரு அருளும் திருவருளும் அவசியம் பண்ணோம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். தெய்வீக செய்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சாமி. கீதையில் உள்ளது மட்டும் தெய்வீக செய்தி இல்லை. செய்தின்றது வேற, படிக்கிறது கேட்கறது வேற, ஆனால் பழகிறது வேற. பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடவுள் தூதருங்க எழுதப்பட்டது தான். பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா கடவுளினுடைய அவதாரத்தில் எழுதினார். பைபிள் இயேசுநாதர் கடவுளினுடைய அவதாரத்தில் அவர் எழுதினார். நபிகள் நாயகம் கடவுளினுடைய அவதாரத்தில் அவர் எழுதினார். இப்படி ஒவ்வொரு மகான்களும் இறைவன் நேரடியாக, நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், இறைவனுடைய வெப்பத்தை இந்த பூமி தாங்காது. சூரிய சந்திரன் ஒரு கோல் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுப்பேன். சூரியன் சந்திரன்ற ஒரு கோல் இல்லைன்னு சொன்னால் சூரியனுடைய ஒளி நேரடியாக பூமிக்கு பட்டால் பூமி சுக்கு நூறாக வச்சு போடும். ஆனால் அந்த சூரிய வெப்பத்தையே தாங்க முடியாத பூமி சூரியனை மாதிரி கோடி மடங்கு வெப்பமுள்ள இறைவன் வந்தால் என்ன ஆகும்? இருக்குமா? பூமி கரைஞ்சி போடும். இப்போ கல்லை நம்ம நெருப்பு போட்டு கொளுத்தோன்னா ஒன்றும் கரையாது இல்லை. ஆனால் எரிமலையில் பார்த்தியா தண்ணி மாதிரி கரைஞ்சி ஓடியாருது. கல் கரைஞ்சி ஓடியாருது இல்லை, எரிமலை அதானே தண்ணி மாதிரி, குழா தண்ணி மாதிரி வருது. அது என்ன ஒன்று, இது வெள்ளையாக வரும், சிவப்பாக வருது, அவள் தான். ஆனால் கல் உருகி ஓடியாருது. சாதாரண வெப்பத்துக்கு கல் உருகி போகுது, பூமி வெடிச்சு போகுதுன்னா இறைவனுடைய வெப்பம் இந்த பூமியும் தாங்காது, மனுஷனும் தாவான், ஜீவராசிகளும் தாங்காது. அதனால் இறைவன் என்ன பண்ணுறான்னா, அந்த எந்தெந்த காலங்களில் அதிகமான துன்பங்கள் ஏற்படுதோ அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு மகானாக நியமிக்கிறான். நீ போ இந்த இடத்துக்கு,
இந்த சீர்திருத்தங்களை பண்ணு, இந்த நன்மைகளை சொல்லு இந்த மக்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்கள் அனுப்புகிறாங்க. 5400 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ண பரமாத்மான்ற ஒரு கடவுள் வந்தார். 2021 வருஷத்துக்கு முன்னே இயேசுநாதன்ற ஒரு கடவுள் வந்தார். 1600 வருஷத்துக்கு முன்னே நபிகள் என்ற ஒரு கடவுள் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க செயலை முடிச்சுட்டு எங்கேருந்து உதயமாகி வந்தாங்களோ அந்த உதயத்திலே போய் இணைஞ்சிடுறாங்க. ஆனால் மனிதன் மட்டும்தான் இங்கேயே பிறந்து இங்கேயே வந்து இங்கேயே செத்து இங்கேயே திருப்பி பிறந்து வாழ்ந்துன்னுக்குறோம். மகான்கள் இங்கே பிறக்கிறதே இல்லை. ஒரு விவேகானந்தர் வந்தார். அவர் வந்து பிஏ பட்டதாரி. இப்போத்தி பிஏ இல்லை, அப்போத்தி பிஏ. இப்போதைக்கு அவர் படிப்புக்கு ஈக்குவலாக இங்கே படிப்பு இருக்குதா இல்லையா தெரியாது எனக்கு, ஏன்னா நான் படிக்காதுவேன். ஆனால் அவர் படிப்புக்கு எந்த வேலை வேணாலும் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க அப்பா வந்து விஸ்வநாதன் பேர், இவருடைய அப்பா வள்ளல விவேகானந்தனுடைய அப்பா. கல்கத்தா கோர்ட்டில் அவர் பெரிய ஒரு வக்கீல். அப்போ அவருக்கு எவ்வளோ வாய்ஸ் இருக்கும் அவருக்கு. அவர் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா? ஆனால் அவர் வேலைக்கு போகல, தெய்வீகத்தில் வந்தார். ஏன் தெய்வீகத்துக்கு வந்ததால் அவருக்கு என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை. அவரே அந்த தெய்வீகத்தில் அவர் அழிச்சிக்கினார். ஆனால் உலகம் முழுக்க போய் இந்த மதத்தினுடைய தத்துவங்களை சொன்னார். ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் இங்கிலாண்டில், எங்கள் நாட்டு பெண்கள் எல்லாம் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உடனே கை கொடுத்து நன்றி சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் நாட்டு பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தாவே தூரம் நிற்கிறாங்க, அது சரியா தப்பா அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் விவேகானந்தர்கிட்ட. விவேகானந்தர் சொல்கிறாரு, இந்த நாட்டு மகாராணி கிட்ட, எலிசபெத் மகாராணி இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட எத்தனை வாட்டி கை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அவங்க மகாராணி, அவங்களாண்ட கை கொடுக்க முடியாது, எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் மகாராணின்றார். உங்கள் நாட்டில் ஒரு மகாராணி, இந்திய நாட்டில் ஒரு பெண்ணும் மகாராணி, அதனால் யாருக்கிட்டும் கை கொடுக்க முடியாது அப்படின்றார். அவ்வளோ பெரிய ஆன்மீக சிங்கம் உலகம் ஃபுல்லாக சுற்றி வாழ்ந்து ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அவர், இல்லையா? ஆனால் வாழலை. ஏன்? அவருக்கு கொடுத்து அமைச்ச பணியை அவர் செப்பனையே செய்துட்டார். இங்கே 39 வயசில் அவர் மரணம் அடைஞ்சார். இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார். அவருடைய போதனைகள் இந்த உலகத்துக்கு என்ன நான் சொல்லணுமோ, இந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு சிந்தித்து சிறு 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 கதைகளாக சொல்லி அந்த தெய்வீகத்தை அவங்க மனசில் விதைச்சார். ஒரு 65 வயசில் அவர் போயிட்டார். ரமணர் வந்தார். உட்கார்ந்த இடத்துலேருந்தே உலகத்தையே சொன்னார். உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்தையே சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் கல்கட்டாவில் பிறந்து அந்த ஊர் வரைக்கும் தான் தெரியும். அவர் அதுக்கப்புறம் தெரியாது. எப்பவுமே எந்த மகானும் இருக்கிற இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போக மாட்டான். அதனால் அவன் யாரும் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது. மீடியாலாம் இப்போ கிடையாது. இப்போ மாதிரி நம்மளை மாதிரி பேசின்னு ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தெரிகிற வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு விவேகானந்தர் வந்த உடனே அவரை உலகம் ஃபுல்லாக அவருடைய குருவை பற்றி வெளிப்படுத்தினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை பற்றி நான் வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தினா நான் என்னை விட முட்டாள் யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். எப்பவுமே ஒரு குருவை பற்றி சீடன் தான் வெளிப்படுத்தணுமே தவிர, குருவே நான் என் பெருமை இப்படிங்க, நான் இப்படி பண்ணிவிடுங்க, அப்படி பண்ணுறோன்னா நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்கோன்னு. அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சிறப்பை பற்றி விவேகானந்தர் உலகமெல்லாம் கூறி அவருடைய புகழை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர் அவர் 65 வயசுல போயிட்டார். உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்து உலகத்தையே பார்த்து உலக விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன ரம மகரிஷி 70 வயசில் போயிட்டார். அவருடைய புகழ் வெளியே உலகத்துக்கு பரவணுன்றதுக்காக ஒரு பால் பிரண்டன் இல்லையா, வெளி உலகத்தில் அவருக்கு இன்றைக்கி ரமண விஜயம்னு இங்கிலாண்டில் ஒரு பத்திரிகையை போதான். அவர் பால் பிரண்டன் எழுதின புக்கு வந்து எத்தனையோ மில்லியன் போயிடுச்சான். ஆனால் ரமண திருவண்ணாமலையில் இருந்தார். எங்கே ஊர் ஊராக போய் கூத்து கீத்து ஆடி வசூல் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட மக்கான்கள். பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அப்படியே திருவத்தூரில் வந்து சமாதி ஆகிட்டார். ஆனால் உலகம் இருக்கிற வரைக்கும் இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் உத்தமர்கள்.
அத்தனை பேரையும் இறைவனாக அனுப்பப்பட்டவர்கள். அவங்க தொழிலுக்கோ பிழப்புக்கோ பணத்துக்கோ வந்தவங்க கிடையாதுங்க. அதனால் அவங்களுடைய புகழ்கள்லாம் அழியவே அழியாது. அப்போது இப்படிப்பட்ட மகான்கள் அவங்களுடைய நலனுக்காக எதையுமே பேசுனதில்லை, உலக நலனுக்காகவே பேசினாங்க. அப்போ இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன தவறு இருக்குது? ஆனால் எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுடைய கிறுக்கு குணமாகப்பட்டது என்ன பண்ணோம், எவன் எதில் குறை சொல்லலாம்னு தெரியறது தான் நம்ம வேலையாகுது. ஏன்னா நம்ம அறிவு அவ்வளோதான். அதனால் யாரையுமே எப்பவுமே குறை சொல்லி பழகாதுங்க. அடுத்தவனை புகழ்ந்து பேசுங்க, உங்களை தாழ்த்தி பேசுங்க. உங்களை புகழ்ந்துக்குன்னு அடுத்தவனெல்லாம் இழிவுபடுத்தி பேசாதீங்க. நீங்கள் நயா பேசா கூட உதவாதவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரியான செயல் செய்வோம். அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, புத்த பிச்சுதாக இருந்தாலும் சரி, எல்லா மகான்களும். இப்போ இதில் சிவபுராணம், கந்தபுராணம், வள்ளலார் வந்தார், 60 வயசுலேயே முடிச்சுன்னு போயிட்டார், 57 வயசுலேயே. அவருக்கு என்ன நன்மை? உலக நன்மைக்காக ஒவ்வொரு மகானையும் இறைவன் தான் வர முடியாதுன்றதுக்காக அனுப்புகிறான். அவன் வரான், அவனுடைய செயல்களை செய்கிறான், அவனுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே போயிடுறான். சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க அவர் மகான் ஆச்சாங்க, அவர் 2000 வருஷம் இருந்து என்ன பண்ண போகிறாரு? இந்த உலகத்தில் எது வரைக்கும் நீ வாழ்வேன்னா உன் மனம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. மனம் இல்லைன்னா மனுஷனுக்கு இங்கே வாழ்க்கையே கிடையாது. ஆனால் மகான் மனமே இல்லாத வாழறவனாச்சே, அப்போ அவனுடைய செயல் முடிஞ்ச உடனே அவன் பயணம் கட்டிடுறான். இதெல்லாம் இந்த மக்கள் அறியாமையினால் எதையோ இவன் வாய்க்கு இவன் கற்பனைக்கு வந்ததெல்லாம் பேசினுக்கிறான். ஞானம். இப்போது நேற்று கூட பேட்டியில் என்ன ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு தாடி விட்டுக்கின்னுக்கிறீங்க, முடி விட்டுக்கின்னுக்கிறீங்க, இதுக்கும் கடவுளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா கடவுள் இந்த மாதிரி அம்மா விரும்புகிறாருன்னு. இல்லை, நல்ல மனசை விரும்புகிறாரு. எனக்கு தான் நல்ல மனசு இல்லையா, அப்புறம் என்னை எப்படி கடவுள் விரும்புவார்? அதனால் கடவுள் விரும்புறது இந்த மயிரையோ தாடியோ கொட்டையோ இல்லை. கடவுள் விரும்புறது நல்ல மனம், நல்ல சொற்கள். உலகம் மாறுபட முடியுமா? உன்னால் மாறுபடலைன்னா போகட்டும். அப்போது உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் அது உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. எப்போ நீ ஒரு ஆன்மீகவாதின்னு வெளியே வரையோ அது நீ உலகத்துக்காக பொது மனிதன் ஆயிடணும். உன் குடும்பத்துக்கோசமோ இல்லை உன் சுயநலத்துக்கோசமோ வாழ்ந்தீங்கன்னா நீ ஆன்மீகவாதிக்கே தகுதி இல்லாதவன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் இந்த முடி இந்த தாடியெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்கள மாதிரியே நானும் கிராப் வெட்டி வச்சுருந்தேன்னா குரு யாருன்னு தெரியாது. இந்த அடையாளம் தெரியறதுக்கோசம் வச்சுங்கிறத, இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் இப்படி இருக்குது சாமி. தெய்வீகம்ன்றது ஒரு புனித பயணம் சாமி. அந்த புனித பயணத்தில் நீ மாறுபடாமல் தளர்ச்சி இல்லாமல் பயணம் பண்ணணும். உன் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நீ ஒன்றும் இங்கே நிரந்தரமாக வாழ போகிறதில்ல. ஆனால் வாழற வரைக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் அதை சொல், என்ன செய்ய முடியும் அதை செய். அதை விட்டுப்பட்டு நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக நீ கண்டபடி போனீன்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதியற்றவன் ஆகிடுவே. இறைவனுடைய பார்வையிலேருந்து நீ மறைக்கப்பட்டுடுவ. இப்போ குழந்தை பிறக்கும்போது சிசரின்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே, யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது? ஜாதகமாக பயன் தராது. இல்லை, யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா? இல்லை இந்த லகான் கோழி இருக்குது தெரியுமா? லகான் கோழி நாட்டுக்கோழி இருக்குது. நாட்டுக்கோழி 21 நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். இந்த லகான் கோழி ஒரு ட்ரேயில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் ப்ரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ? ஒரு ட்ரே இருக்கும் அப்படி, அதில் ஒரு இது மாதிரி மத்து மாதிரி துடுப்பு மாதிரி வச்சுருப்பான். உள்ளோண்டு ஹோல்ஸு தான் இருக்கும் அடுப்பு. அது உள்ள நெருப்போடு கொளுத்தி அதில் எடுத்துகிட்ருப்போம். அதில் அனல் இருக்கும். அதில் அந்த ரொட்டி கடையில் விட்டுருவோம். அத்தை விட்டான்னா ஒரு அதை மூடிட்டு எடுத்துட்டோன்னா எல்லாம் வெந்து போயிருக்கும். அது மாதிரி முட்டையெல்லாம் அடிக்கிட்டு ட்ரேயில் விட்டுட்டு ஒரு ஹவர் போட்டு கொய்ன்னு குஞ்சுங்க வந்து. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டுன்னு செத்து போட்டோம். நாட்டுக்கோழி மேலே இவ்வளோ பேர் கல் எடுத்து போட்டுனா பக்கத்து வீட்டில் போய் நின்று போடும்.
அப்போது அதுக்கு உயிர் உறுதி, ஆ. இதுக்கு உயிர் மெத்தமான உயிர். மெத்தமான உறுதி. மனுஷன் கதை கூட அப்படி தான். இப்போ பிறக்கும்போது குழந்தை வந்து தலை வழியாக வருதும் கால் வழியாக வருதுன்னு சொல்கிறாங்களே சார். அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குதும்மா. அது அவங்கவுங்க செயலை பொறுத்துக்குது. அம்மா சும்மா இருக்க மாட்டா. அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். பொம்பளையை சும்மா உட்காந்துங்கிற பொம்பளை இழுத்து போட்டு 4 அடி அடிப்பான். இப்படி அப்படி பரட்டும் போது அது பரண்டு போடும். இதெல்லாமா ஞானத்துக்கு தேவை. நம்ம பேசிட்டு இருக்கணும். டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில் நர்ஸு பேச இல்ல சாமி, இதை வேண்டியது. வச்சு தான் ஜாதகமே எழுதுறாங்க. ஜாதகம் நான் பார்க்கறது கிடையாதும்மா. நீங்க பார்க்கல. ஆமா. ஆனா இப்போ பொண்ணு வீட்டு பையன் வீட்ல எல்லாம் கொடுக்கும்போது அது அவங்க பார்க்கட்டும், நமக்கு வேணாம் அந்த வேலை. நம்ம எதை வச்சு இப்போ ஒரு பொண்ணு இப்போ ஜாதகம் பார்த்து எத்தனை பொண்ணு எல்லாம் கோர்ட்டில் நிற்குது, என்ன பண்ணுறது? ஜாதகாரனை பிடிச்சி போய் தண்டனை கொடுத்துருவானா? இப்போ இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. மனசு ஒத்து போகணுமா? எந்த ஜாதகமும் ஒத்து வராது. தாய் தப்பம் ஒத்து பண்ணணும். மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க, எனக்கு வாலிபம் வந்துச்சு, இட்டுன்னு போயிட்டேன்னா நாளைக்கு ஒச்சு தத்தும் போது அம்மாவும் வரமாட்டான், அப்பாவும் வரமாட்டான். அப்பா அம்மா பார்த்து 2 வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணால் நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தால் 4 பேரும் வந்து நிற்பான். இல்லைன்னா திக்கு இல்லாத ஆனால் அதே சுற்றுவேன் ரோட்டில். இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்டு போய் உட்காந்து நான் 1 ஒருத்தங்கிறேன்னா ஒரு 1 செல்லுபடி ஆகுது.